அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த மாதத்தின் இறுதியில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் திருச்சியில் பிரதமரை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான இபிஎஸ் சந்திக்க உள்ளதாகவும் தற்போதைய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல் என்ன? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தர உள்ள பிரதமர் மோடியை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி வந்த நிலையில எந்த இடத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும், எது தொடர்பாக அவர்கள் ஆலோசிக்க வாய்ப்பு, எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில 26ஆம் தேதி, அதாவது மாலத்தீவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு தூத்துக்குடிக்கு பிரதமர் மோடி வருகை தர இருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அவர் விரிவாக்கப்பட்ட அந்த விமான நிலையத்தை தொடங்கி வைத்து அந்த புதிய திட்டங்களுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். அதன் பிறகு அங்கிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார். அப்பொழுது அந்த இடத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க இருக்கிறார். அந்த வரவேற்புக்கு பிறகு சுமார் 30 நிமிடங்கள் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இபிஎஸ் பிரதமர் மோடி இடையிலான அந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது கிடைச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக மக்களினுடைய நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் அவர் வழங்க இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வக்ஃபு வாரிய அந்த சட்ட திருத்த மசோதாவாக இருக்கட்டும், அதே போல தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் தொடர்பாக, மேகதாது விவகாரம், இப்படி பல்வேறு தமிழக மக்களினுடைய நீண்டகால பிரச்சனைகள் அடங்கி அந்த கோரிக்கை மனுவை பிரதமர் அவர்களிடம் அவர் கொடுக்க இருப்பதாக அந்த தகவல் என்பது கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாகவும் அவர்கள் ஆலோசிக்கப்படலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு.